என் பேர் விஷ்ணு. எங்கள் மண்டல் பேர் வந்து ஸ்ரீ மோரியா மித்ர மண்டல், ரேரோட்சா மகாராஜா, பாபா கிங். இங்கே பசங்களாம் கிரேஸு இந்த டீம் மேலே, இந்த இது மேலே. அதனால தான் வருஷம் நம்மளுது இந்த மாதிரி ஒரு 23 அடி 22 அடி நம்ம வருஷம் சாமி உட்கார வைப்போம். கும்பகரன் நாக்கில் சரஸ்வதி நிற்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கணபதி நாங்கள் நிற்க வச்சுருக்கோம். இது விநாயகரை இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்டே இல்லாமல் சாமி நிற்கும் நாக்கில், கும்பகரன் நாக்கில். ஸோ சரஸ்வதி பேஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணுன்னு ஃபுல் டிசைன் பண்ணி பசங்களாம் பேசி இதை நாங்கள் பண்ண வச்சோம். நிறையா கூட்டம் எல்லாம் இந்த கணபதிக்குன்னா நிறையா கூட்டம் வரும். அந்த 40 பசங்க ஃபேமிலிங்க எல்லாம் வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. நல்ல மாதிரியாக நடக்கும். இந்த இதில் ரோட்லேருந்து வச்சுருக்குறாங்க. 40 பசங்க வச்சுட்டு இருக்கிறோன்னா விநாயகரை நல்லா சந்தோஷமாக தான் வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் விநாயகருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம். ஸோ பெரிய பெரிய சாமி தான் நாங்கள் கொண்டு வருவோம். நல்லா ஆடம்பரமாக நம்ம தமிழ் பண்பாடு என்னவோ அது மாதிரி முறைப்படி நாங்கள் செஞ்சு நாங்கள் கொண்டு வருவோம். நல்லா ஆட்டம் பாட்டத்தோடு நாங்கள் கொண்டு வருவோம். அதுமாதிரி விடுவோம் கூட நாங்கள் பெருசு நாங்கள் நல்லா ஆடம்பரமாக நாங்கள் கொண்டு போய் விடுவோம். எங்கள் பசங்க நல்ல முறையில் இந்த சாமி வருஷம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. எங்கள் பசங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மும்பை மகாராஷ்டிராவில் ரேரோட் பகுதியில் இருக்கோம். இந்த வாட்டி வந்து 23 ஃபீட்டு நம்ம விநாயகர். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வருஷம் எங்கள் டீம் பாய்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப சிறப்பாக இதை செஞ்சுட்டு வராங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடியே இது வந்து ஒரு மேப் மாதிரி அவங்க வந்து குரூப்பாக வந்து எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் வந்து ஷாக் ஆகிட்டோம். ரொம்ப ப்ராப்ளமில் வந்து இது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப ஷாக் ஆனோம். அந்த சாமி வந்து எப்படி வந்து ஏரியாக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் எங்கள் உள்ளார வரத்துக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நல்லபடியாக திரும்ப வந்து அடுத்த வருஷம் இனிமேல் வரப்போகிற வருஷமும் நல்லபடியாக இவங்க செய்யணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ஸ்ரீ மோரியா மித்ர மண்டல் மும்பை ரேரோட்சா மகாராஜா இந்த வாட்டி 2nd பிளேஸில் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டீம்காரங்களுக்கும் அதேமாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது. 9 வருஷம் ஆகிடுச்சு இது எடுத்து பண்ணி. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஒரு பெருமையும் வரவில்லை. இந்த வருஷம் நாங்கள் ஃபுல் பேலன்சிங்கில் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணுது. அது வந்து நாங்கள் எதிர்பார்க்க கூட இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேப்பரில் வரும்னு. ஆனால் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களை வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப எடுத்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த வருஷம் இந்த சாமி இந்த 10th இயரில் பண்ண இந்த ஒரு எங்களுக்காக ஆச்சரியப்பட வச்ச ஒரு நிகழ்வு இது. என் பேர் நவீன். நான் இங்கே 10 வருஷமாக சாமி இது பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இது எங்களுக்கு 10வது வருஷம். ஆனால் நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ பேலன்சிங்காக வரணும் சாமி. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சாமி ரொம்ப. ஏன்னா எங்கள் ஏரியாவை பற்றி தெரியும் எல்லாருக்கும். ரொம்ப ரோடெலாம் சரியாக இருக்காது. ஏன்னா எங்கள் ஏரியா பற்றி ஒரு தாட் இருக்குது எல்லாருக்கும். நாங்கள் இப்படி தான் ஒரு தாட் இருக்கிறதுனால நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஏரியாவில் வந்ததுக்கு எங்கள் சாமி ரொம்ப பேலன்சிங்காக தான் வந்துச்சு. ஆனாலும் எங்கள் சாமி ஒரு பேப்பரில் இடம் பிடிச்சிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் ஏரியாவும் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு நிறைய இடத்துல நிறைய பேருக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது இது சொல்கிறதுக்கு.
வாழ்க